ஆல்மணி செம்மணி இடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி போதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்க ஜாதகம் 20 வருஷம் முன்னாடி என்கிட்ட ஜோசியம் பாத்தீங்களா? ரொம்ப சிரமமா இருந்தீங்க. இப்போ இது வரல உங்க பொண்ணுக்கு வந்து இப்ப சமயமா வந்து எவ்வளவு என்ன ஜோசியம் வந்து பார்த்து 4 மாசம் ஆகுது. எங்கிட்ட ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணீங்க. நான் கோயில் கும்பாட்சத்து யாக சாமான் வாங்கி கொடுத்தீங்களா? அந்த யாக சாமான் வாங்கி கொடுத்து விநாயகர் கோயில் எந்த ஊர் ஜி கே காலனியா? ஜிகேஎம் காலனி விநாயகர் கோயில் கும்பாட்சத்துக்கு யாக சாமான் வாங்கி கொடுத்தீங்க. நானும் வாங்கி கொடுத்தேன், நீங்களும் வாங்கி கொடுத்தீங்க. இப்போ வந்து உங்க பொண்ணுக்கு 108 நாள் மாங்கல்யம் அமைஞ்சுன்னு சொன்னேன். அமைஞ்சிச்சா? எத்தனை நாள் அமைஞ்சது? எத்தனை நாள் உங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாமா? சொல்லுமா. 100 நாளுக்குள்ள உங்க மாப்பிள்ளை வந்து கல்யாணம் ஸ்டேஜும் வந்துச்சு. நோட்டீஸ் அடிச்சிங்களா? எப்ப கல்யாணம் பொண்ணுங்க? ஒரு விநாயகர் குமார் கல்யாணம். அதாவது ரொம்ப சிரமப்பட்டீங்க. உங்க பொண்ணுக்கு என்ன வயசுப்பா? 30 வயசாவது. இதுவரை எவ்வளவு ஜோசியெல்லாம் பார்த்து என்னென்ன பரிகாரம் பண்ணீங்க? இந்த குரு பேச்சில் ஆயிடும், அந்த சனி பேச்சில் ஆயிடும், எவ்வளவு ஜோசியெல்லாம் சொன்னாங்களா? ஒரு ஜோசியம் சொல்றது பழிச்சுதா? சனி பேச்சு ஆயிடும், யாரோ சனி அது இது 5ஆம் இட குரு 7ஆம் இட குரு 9ஆம் இட குரு வந்தா கல்யாணம் ஆயிடும் சொன்னாங்களா? ஒரு ஜோசியம் சொல்ற பழிக்கல. 20 வருஷம் முன்னாடி இவரை பார்த்தோமே விஜய் டிவில, ராஜ் டிவில, இவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா? வந்த உடனே பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். உடனே உங்களுக்கு பொண்ணுக்கு மன வாழ்க்கை வந்துச்சு, நல்ல மாப்பிள்ளைய வந்துட்டாரா? இப்ப ஒரு 108 நாள்லயே உங்களுக்கு பொண்ணுக்கு மன வாழ்க்கை அமைகிற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டேன் இல்லையா? அதே மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா வரும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா சாதகமா வரும். உங்களுக்கு பணம் வரும். கல்யாணத்துக்கு பணம் இல்லை. இப்போ சுத்தமா கையில பணம் இல்ல. எப்படி கல்யாணம் பண்ண போறோமோ சூழ்நிலை இருந்தீங்க. 30 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு கல்யாணம் பண்ண முடியலையே, வருத்தப்பட்டீங்க. பேர பேத்தி எடுக்க முடியல, வருத்தப்பட்டீங்க. எங்கிட்ட ஜோசியம் பார்த்து மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன், டேட்டும் கொடுத்துட்டேன், கல்யாணமும் டேட் பிக்ஸ் ஆயிடுச்சு, மாப்பிள்ளைய வந்துட்டாரு. ஆனா வருமானம் பத்தல. இப்போ அதான் தவிக்கிறீங்க. இன்னும் சில நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. இப்ப ஒரு கடை கட்சி வாங்கி கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பணம் வரும். போதுமா? நன்றிமா. தைரியமா இருக்குமா, மகிழ்ச்சியா இருக்குமா? நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்தது இல்லையா? அதாவது இதுக்கு முன்னாடி ஐநவத்துல பாத்தீங்க. 20 வருஷம் முன்னாடி பாத்துருப்பீங்க. இப்ப திடீர்னு வந்து என் ஞாபகம் வந்து டிவில பார்த்தோன்னே வந்து பாத்தீங்க. இப்ப பார்த்தோன்னே பிரச்சனை தீர்ந்து போச்சு, கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப ஒரு முக்கால் சுமை குறைஞ்சு போச்சு. கல்யாணம் முடியுது, ஒரு கால் சுமை இருக்குது. கண்டிப்பா முடியும். நல்ல மாதிரி ஜாம் கல்யாணம் முடியும். தைரியமா இருக்கேன். நன்றிமா.